டைட்டனை பற்றி மே மாதத்தில் நம்மளாம் சொன்னோம். டமாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்க போகிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. எனி டைம் நடந்துடலாங்க. சி.கே. வெங்கட்ராமன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டமாஸை அவங்க வாங்கிட்டாங்க. டமாஸோட 67% சுமார் $280 மில்லியன் ஏறத்தாழ வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் பை. இது 146 கடை இருக்குது கல்ஃப் ரீஜனில். டைட்டன் ஓவர் நைட் கல்ஃபில் லார்ஜஸ்ட் பில்டராக மாறிட்டார். வெங்கட்ராமன் என்ன சொல்கிறாரு, இத்தனை நாள் இந்தியாவுக்காக, இந்தியன் எத்தினிசிட்டிக்காக நாங்கள் ஜுவல்லரி பண்ணிகிட்டு இருந்தோம். டமாஸை நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுனால என்டையர் அரேப் வேர்ல்டு அப்படின்னா கல்ஃபும் நார்த் ஆஃப்ரிக்காலேயும் எங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் வந்துடும். 67% இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். பேலன்ஸ் 33% வந்து 2029 டெஃபினட்டாக லேட்டஸ்ட்டு 2029 எங்கள்கிட்டயே விற்றுருவாங்க. அது வரைக்கும் அவங்கள்ட்ட மைனாரிட்டி ஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கிற ஜேஎல்ஆர். அதுக்கப்புறம் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் டவு, டாடா டெல்கி, இது மாதிரி போல்டு பெட்ஸை டாட்டா பண்ணியிருக்காங்க. ரத்தன் டாட்டாக்கு அப்புறமும் அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ ஆகுங்கிறத காட்டியிருக்காங்க. அதை டெஃபினட்டாக போல்டு பை. இதில் டைரக்ஷன் என்ன செட் ஆகுதுன்னா, டைட்டனில் வந்து வைஸ் சேர்மன் நியோல் டாட்டா. ஸோ நியோல் டாட்டாவும் அதே விஷனை கண்டினியூ பண்ணி புஷ் பண்ணி வெளிநாட்டுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாருங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதுதான் புஷ். அந்த புஷ்ஷை அவர் கண்டினியூ பண்ண போகிறாரு. அடுத்தது எல்லாரும் அடுத்த 6 மாதத்தில் இவாக்கோ டீல் போகிறதா இல்லையா, நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்பாங்க. அதுதான் அடுத்த டைரக்ஷனை செட் பண்ணும்.